சரிங்க. முன்னாடி மாமரம் இருக்கு. ஓகே. சரி. முன்னாடி ஸ்டூல் இருக்கும், அங்கே பார்த்தாலே மாமரம் தெரியும். ஓகே. சரி. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பருவமழைக்கு வந்து 2 வழி இருக்கு, 3 வழி இருக்குன்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கடலாடி வை. இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இதுதான் இருக்கும். பார்க்கிங் வந்து இது உள்ள பார்க்கிங் வண்டி விட்டுக்கலாம். அதான் என்ட்ரன்ஸ் பார்க்கிங்கு. இதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இதுலேருந்து ஒரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னாக்கா அந்த மலை ஏறுற பாதை வந்துடும். சும்மா சின்ன சின்ன பாதை மாதிரி இருக்கும். நம்ம கண்டினியூ பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. வேண்டிய பொருளுங்க இதுதாங்க கடைகள். எது இருந்தாலும் வாங்கிட்டு போகணும். மேலே போனீங்கன்னா அவ்வளோவா கடை இருக்காது. வரவங்க வந்து இங்கே வாங்கிறதுக்கு பாருங்கள். கடையில் இங்கேயே வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. நடங்க வேகமாக போயிட்டு போகிறதுங்காட்டி போகணும். சரி சார், உங்களுக்கு இந்த பாதையில் ஏற்கனவே நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த பாதையில் வந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது? எதிர்பார்த்ததோட இந்த பாதை ஆரம்பிக்கும் போது ரொம்ப நல்லா போயிட்டுருக்குங்க. உங்களோட சேர்ந்து இந்த பாதையில் நான் உங்களுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே சொல்லிட்டு போகிறேன். இங்கே பாருங்கள், நமக்கு வந்து ஒரு பைரவர் வழி காட்டிட்டு போகிறாரு. இவர் ரொம்ப நேரமாக நம்ம கூட தான் வந்துட்டுருக்காரு. ஹலோ, கேட்குதுங்களா? ஹலோ. சில பேருக்கு வந்து தன்னோட கர்ம வினைகள் இதெல்லாம் எங்கே போனாலும் விடாதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் அண்ணனுக்கு அந்த மாதிரி தான் நடக்குது. எப்படி இருக்கீங்க? சரி சார், நீங்கள் உங்களோட பயண அனுபவத்தை அப்புறமா ஷேர் பண்ணுறேன்னு சொன்னீங்க. இப்போ சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு உங்களுக்கு முன்னாள் பயணம்? ஹலோ. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போவே இவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா, இன்னும் அந்த பயணம் ஆரம்பிக்க போகிற மலடி பாரம் இன்னும் அழகாக இருக்குன்னு சொல்கிறாருங்க. மக்களே, ஒரு வழியாக நம்ம வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நல்லாயிருக்கு பாருங்கள். இது ஒரு மூங்கில் காடுங்க. மூங்கில் மரம்லாம் நிறையா இருக்குது. நமக்கு முன்னாடி பைரவர் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்காருங்க. அவர் அடிக்கடி எங்களை வந்து பயமுறுத்திட்டே போகிறாருங்க. பட் ஆனால் நல்லா தான் இருக்குது. இதுதாங்க அந்த மலைப்பாதை ஆரம்பிக்கிற அந்த ஆரம்பமாக இடம் இதுதான். எல்லாம் பார்த்துங்க, தம்பிங்களாம் ஆல்ரெடி போயிட்டு வந்திருக்காங்க. நம்ம இங்கே எல்லாம் சாமி கும்பிட்டாச்சுங்க. சாமி கும்பிட்டு மலைப்பாதைக்கு ஆரம்பிக்கிறோம். ஆரம்பித்து போயிட்டுருக்கோங்க. இந்த பாதையில் வந்து நிறைய கூட்டம் வராது, அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம். ரெண்டாவது, போகிற வழி தெரியாதுன்றத அங்கங்கே இந்த மாதிரி ஒரு சில குறியீடுகள் வந்து வச்சுருக்காங்க. இது வரைக்குமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த வழிப்பாதை வந்து நிறைய கூட்டம் இருக்காது. நீங்கள் வந்து இறைவனோட ஒரு இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். பாருங்கள், நம்மளோட மலை பயணம் தொடருது. சார் ஆய் சொல்லுங்கள் சார் எல்லாருக்கும். அண்ணன் வந்து இப்போது பாட்டு வச்சு கேட்டுட்டு போகலான்றாரு. அது ஒரு பயண கலைப்பு வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கும் நல்ல வழியாக தான் இருக்கும். நம்ம பைரவர் நம்மளை ரொம்ப ஃபாலோ பண்ணுறாருங்க. பாருங்கள், நம்ம பைரவர் முன்னாடி அங்கேருந்து நம்ம போயிட்டு தான் இருக்கார். கடைசி வரைக்கும் வருவார்னு நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு ஓடை. ஒரு நாங்கள் போன முறை 10 மணிக்கு தான் கீழே வந்துட்டோங்க. 10 மணியா 8 மணிக்கு தான் கீழே வந்துட்டோம். இதுதான் பாருங்கள், நம்ம போகிற மலை இதுதான். 5 மணி இருக்கு. மலைப்பாதை இப்போ தான் கொஞ்சம் போயிட்டுருக்கு. நல்லா இருக்கானா இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பழைய பாதை விட இது ஒரு மாதிரி. நம்ம பைரவர் பாருங்கள் எங்கேயோ இருக்கார். ஒரு கடைசி வரைக்கும் நம்ம கூட வருவார்ன்ற ஒரு நம்பிக்கை என் மனசுக்குள்ளே வருதுங்க. நண்பர்களே, இந்த பாதையை பாருங்களேன். நம்ம ஊரில் இந்த வாய்க்கால் போகும்ல, அந்த மாதிரி இருக்குது. சொல்லணுன்னா அந்த ஏரி வாய்க்கால் மாதிரி. ஆக்சுவலாக இது வந்து தண்ணி போகிற வழி தான். ஒருவேளை மேலே அதிகமாக மழை பெஞ்சி கீழே இறங்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் இது ஃபுல்லாக தண்ணி வரும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் நிறைய இடத்துல அந்த குறியீடை பார்க்கலாங்க. வழி தவறாமல் போகிறதுக்கு அந்த குறியீடுகள் வந்து இங்கே நிறைய இடத்துல குறியீடு இருக்குது. பாருங்கள், ஏதோ ஒரு ஷூட்டிங் எடுக்கிற ஏரியா மாதிரி இருக்குங்க இந்த இடம் பார்க்க.
நல்லா இருக்கு. நம்ம அந்த படிக்கட்டில் போகும்போது வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி இதாக இருக்கும். நான் சொன்னாங்க இல்லைங்களா அந்த குறியீடு பாருங்கள் இங்கேயும் போட்டிருக்காங்க. மேலே வந்து இங்கே பாருங்க, இதோ நாங்கள் மேன் வர்சஸ் ஒயில்டில் போகிற மாதிரி இருக்கு. இது இப்படி இருக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குமான்னு யோசிக்காதீங்க. படிக்கட்டு பாதையில் போகிறத விட இந்த மாதிரி ஒரு மலைப்பாதையில் போகிற பயணம் உங்களுக்கு நிறைய ஃப்ரீயாக இருக்கும், நிறைய கஷ்டம் இல்லாமல் இருக்குங்க. அண்ணே, உங்களுக்கு இப்போ இந்த பாதை இது வரைக்கும் எந்த மாதிரி ஒரு அனுபவமாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? முதல் முறையாக அந்த பாதையில் நம்ம வந்துட்டுருக்கோம், நீங்களும் ஃபஸ்ட் டைம் வரீங்க, எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? பயணம் உண்மையுமே ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பயணம். பட் இந்த மாதிரி இப்போ சொல்லுங்கண்ணே, உங்களோட பயணம் முதல் பயணம் எப்படி இருக்கு? இந்த பயணம் வந்து நல்லா இருக்கு. இல்லை, நான் பருவமலைக்கு நிறைய டைம் வந்திருக்கேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், அடிக்கடிக்கு வந்திருக்கேன். எப்பவுமே ஏறுற பாதையில் அந்த படிக்கட்டு பாதையில் ஏறுவேன். இப்போ வந்து இந்த கடலாய் பாதைன்னு சொல்லிட்டு முதல் டைம் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. உண்மையுமே அந்த பயணம் வந்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குன்னு முழுசாக முடிக்கல, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் இதுலேயே எனக்கு தெரியுது. பட் ரொம்ப நல்லா இருக்குது இந்த பயணன்றது நிஜமாக சொல்கிறேன். எனக்கு பிடிச்சது காரணம் பாதை பிடிச்சிருக்கோ இல்லையோ, பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவிலேயே. நான் 3 பேர் தான் வர, பின்னாடி யாரும் ஆளு கிடையாது, முன்னாடி யாரும் ஆளு கிடையாது. என்ன ரீசன் என்னக்கா, மனசு வந்து நம்ம வந்து இறைவனோடைய பேசுறதுக்கு நல்ல வாய்ப்பு இது. பட் நீங்கள் அந்த வழியில் போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து அந்த கதை இந்த கதை பேசி நம்மளுக்கே வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த பாதை வந்து நல்ல ஒரு உண்மையிலுமே நல்லா இருக்குது. வீடியோவுக்கு ஓசரம் பேசணும்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் நிறைய வீடியோ போடுறாங்க. பட் அதுக்கோசரம்லாம் கிடையாது, இது ஏன் மனசார சொல்கிறது. ஏன்னா நானும் நிறையா போயிருக்கேன் கோயிலுக்கெலாம். பட் இந்த பாதை ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் முன்னே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் வந்து நீங்கள் வந்து வண்டியை விட்டுட்டு மெயினாக தண்ணி இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கடை எது இல்லைன்றாங்க. இந்த மாதிரி விஷயம் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். இந்த வழியில் பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? பாய். தண்ணி ஓடுற ஓட்டமாகவே இருக்கு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா இப்போ தான் கொஞ்சம் பேர் இங்கே வராங்க. அவங்களும் போய் சாமி பார்த்துட்டு இறங்கி வராங்க. இங்கே ஒரு மாதிரி 2 வழி பாதை பிரிகிற மாதிரி இருக்கும், பார்த்தா தெரியும். ஆனால் இங்கே இந்த மாதிரி குறியீடு இருக்கும். இந்த குறியீடை பார்த்து சரியான வழியில் போங்க. பாருங்க, நாங்கள் மலை ஏற ஆரம்பித்து கரெக்டாக ஒரு 30 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தூரம் ஏறி வந்துட்டோம். கொஞ்சம் டயர்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். கீழே இப்போ இருக்க அந்த கிராமத்தில் அங்கங்கே இப்போ தான் குட்டி குட்டியாக லைட் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் உங்களுக்கு அந்த மலை நாங்கள் வந்தால் பாதை தெரியும் நினைக்கிறேன். பாதை மாதிரி இல்லைங்க, ஏதோ ஒரு மலையில் நடந்து போகிற மாதிரி ஏதோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. எல்லாருக்கும் கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. பட் ஆனால் அங்கே இவ்வளோ தூரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 இடத்துல உட்காந்துருப்போம் படிக்கட்டுன்றதால. ஆனால் இங்கே அந்தளவுக்கு கொஞ்சம் இல்லை. மலையோட வியூ பாருங்கள். இதுக்கு மேலே என்ன மேலே போக போக இருட்டிடும். அங்கே மேலே ஒரு சமவெளி பகுதி இருக்குதுன்னு சொன்னாங்க, அதை உங்களை காட்டணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போகணும். அதனால தான் வீடியோ கண்டினியூ பண்ண முடியலங்க. நிறைய இடத்த உங்களுக்கு காட்டாமல் வந்துட்டோம். உங்களுக்கு தெரியுதானு தெரியல பாருங்க. நான் இப்போ ஃப்ளாஷ் போடுறேன். ஃப்ளாஷ் போட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக தெரியுது. நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. யாரும் இல்லாத ஒரு பாதையில் போயிட்டுருக்கோம். இந்த பக்கமும் யாரும் இல்லை, சுற்றி வரும் மலை பார்த்துதாங்க. பாருங்கள், இந்த இடம் வந்து ஒரு மாதிரி நல்லா இந்த இடம் கொஞ்சம் நல்லா
ஓப்பன் பிளேஸாக இருக்குது, சமதளமாக இருக்குது. நம்ம நைட்டு மேலே சாமி பார்த்துட்டு வந்து அங்கே தெரியுதுங்களா, அதான் சாமிங்க. அதை பார்த்துட்டு வந்து இந்த இடம் ஸ்டே பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே தான் பயன் பண்ணியிருக்கோம். அண்ணே நல்லா இருக்குங்க இடம். இந்த இடத்த நமக்கு அறிமுகம் பண்ணவர் நம்ம சசிசார் தான். நண்பர்களே, உங்களுக்கு தெரியுதானு தெரியல, சசிசார் அண்ணே இங்கே மேகம் எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு பாருங்க. ஐயோ, ஒரு லைட் என்ன இப்படி நம்ம செல் எடுத்து, உங்களுக்கு இந்த புகை மாதிரி போகிறது வந்து மேகங்க. நாங்கள் இப்போ இந்த கடப்பாறை பாறைக்கிட்ட வந்துட்டோம். பா சரி சார், இது ஒரு நம்மளுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை? மேகம் எங்களை நோக்கி எப்படி ட்ராவல் ஆகிட்டு போகுதுன்னு பாருங்க. இந்த வெள்ளை வெள்ளையாக வந்துட்டு போகிறதுல மேகங்க. பக்கத்தில் நிற்கிற அண்ணன் கூட எனக்கு கண்ணுக்கு தெரியலீங்க. பாருங்க, உண்மைதாங்க, ரொம்ப இதுவாக இருக்கு. எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. என்ன இடுங்க, மேகம் வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே அடைச்சிக்கிட்டு போகுதுங்க. எதுவுமே தெரியல. லைட் இல்லைன்னா பக்கத்தில் இருக்க முகம் கூட தெரியாதுங்க, அந்தளவுக்கு நல்லா அடைச்சிட்டு போகுதுங்க. இது ஒரு ரீசனர்லால் இது மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் முதல் முறை. நல்லா இருக்கு. அண்ணன் முதுகு பார்த்துக்கோங்க. நாம் இப்போ கடப்பாறை பாறைக்கிட்ட போயிட்டுருக்கோங்க. கண்டிப்பாக கடப்பாறை. ஏங்க கடிச்சிட போதுங்க. கடப்பாறை உடம்பு பார்த்தோன்னே எனக்குலாம் ஐயோ ஆரம்பிக்கும் போது பைரவரோட அருளோட ஆரம்பித்தோம். முடிக்கும் போது அந்த பைரவரோட. இங்கே பாருங்க, எங்கள் அண்ணன் எவ்வளோ பக்கத்தில் இருக்காரு எனக்கு தெரியல. கடப்பாறை பாறையில் ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. ஆனால் அந்த மேகம் வந்து அந்த சத்தத்தை நீங்கள் கேட்கலான்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் பாருங்க. மேகம் போகிற ஸ்பீடை பார்த்துங்க. நண்பர்களே, நம்ம ஒரு வழியாக பருவதமலை கோயிலுக்கு வந்துட்டோம். இதை உள்ள என்ட்ரன்ஸு. நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு ஃப்ரீயாக வரோம். ஒவ்வொரு சித்தர்களோட ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் இருக்குது. ஓம் நம சிவாய என்ற வாசகம் நம்மளோட கோயில் உள்ள வரவே இருக்குதுங்க. இந்த முதல்ல அப்புறம் அண்ணன் வச்சுருக்காங்க. முடிச்சுட்டு கூட முதல்ல கொட்டிட்டு வாங்க. அப்புறமா வந்து கூட ஒரு டைம் எடுத்துக்கலாம். கொட்டிட்டு போங்க. ஒரு தான் கடைசி வரை எங்களுக்கு துணையாக இருந்தார். உங்களோட ஆசீர்வாதமும் உங்களோட அருளும் எங்களுக்கு என்றைக்குமே வேணும். கிருஷ்ணமூர்த்தி இல்லையா? கிருஷ்ணமூர்த்தி தான். இந்த சித்தர்கள் சித்தர்கள்
நம்ம ஊரில் எது மாறினாலும் சொல்கிறது மாறலைங்க. இப்போ கட்டரம் போட்டாங்க. போட்டோங்க ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. போட்டுட்டு வரட்டும். இறைவா இன்னாருடைய சிவனையை போற்றி எல்லாற்றோருக்கும் இறைவா போற்றி போற்றி இல்லைவாய் இல்லை என்பதானே பா ஈஸ்வரா சிவசிவாய. உள்ள வந்தீங்கன்னா அங்கே அம்மாவில் இருப்பாங்க. அம்மா மிகத்தாய் மேகக்கூட்டம் கொஞ்சம் மேகம் ஓரளவுக்கு மறைஞ்சிருச்சுங்க. இன்னும் லைட்டாக அப்பயும் அந்த மேகம் வருது. நல்ல வெளிச்சமாக இருக்குங்க. அவனுக்கு குட்டி போட்டோ எடுக்க 3 பேர்